இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, எதை திணித்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, வேறு வகையில் அது வாந்தி தான் எடுத்து விடுவோம் என்று சொன்னார். இதை மையப்படுத்தி பெரியோர் இலக்கியத்தில் வந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் சிறார் இலக்கியத்தில் ஒரு நூல் வந்திருக்கிறது. ரொம்ப ஒரே ஒரு கதையை வைத்து அந்த நூல் எழுதப்பட்டிருக்குது. முதல் வகுப்பு பொது தேர்வு, அந்த புத்தகத்தோட பேர். பொது தேர்வுன்னா உங்களுக்கு தெரியும், பப்ளிக் எக்ஸாம். முதல் வகுப்பு முதல் தேர்வு. அதோட முதல் பக்கமே ஆரம்பிக்குது, தேர்வோட கொஸ்டின் பேப்பர், சரியான விடையை எழுதுக. கீழே வந்து ரொம்ப கவனமாக அந்த கேள்வியை கேளுங்க. ரொம்ப ஈஸியான கேள்வியாக தெரியும் உங்களுக்கு, ஆனால் ரொம்ப கஷ்டமான கேள்வி. தாஜ்மஹாலை கட்டியது யார்? அவுரங்கசீப்லாம் பேசுனாங்க இல்லையா, அதுக்கு பொருத்தமான ஒரு விஷயம். தாஜ்மஹாலை கட்டியது யார்? ரொம்ப கஷ்டமான கேள்வி, யோசிக்க முடியாதுங்கிறதுனால 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தரோம். ஆ, சிவாஜி. ஆ, சத்ரபதி சிவாஜி. இ, மாவீரன் சத்ரபதி சிவாஜி. இ, மராட்டிய மாமன்னன் சத்ரபதி சிவாஜி. அடுத்தது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்காதீங்க, அவ்வளோதான் ஆப்ஷன். சரியான விடையை எழுதுகன்னு வந்துச்சு. வகுப்பறையில் 5ஆம் வகுப்பு பொது தேர்வு நடக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு. எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த வகுப்பில் எல்லாரும் என்ன எழுத போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியும், விடை தெரியும். ஆனால் அவங்களுக்கு வந்து நரேந்திரன் என்ன எழுத போகிறாங்கிறத அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நரேந்திரன் யார்? அந்த வகுப்பில் இருக்கிற ஒரு பையன். ஏன் நரேந்திரன் மேலே வந்து இவ்வளோ ஆர்வத்தோடு இருக்காங்க? நரேந்திரன் 4வது வரைக்கும் ஒரு அரசு பள்ளியில் தனியாக படிச்சுட்டு இருந்தான், வேற ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தான். 5ஆம் வகுப்பில் தான் இந்த பள்ளியில் சிறப்பான முக்கியமான நகரிலேயே புகழ்பெற்ற ஒரு பள்ளியில் அங்கே சேர்த்துருந்தாங்க. சேர்த்த பிறகு அங்கே ஒரு சிவபிரகாசன் ஒரு ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர், அவர் போர்டில் வந்து எழுதி, போர்டை சுத்தமாக அழைச்சிட்டு தாஜ்மஹாலை வந்து பார்த்தா நேர்லேயே இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு துல்லியத்தோட தாஜ்மஹாலோட ஓவியத்தை வரைகிறார். வரைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சத்ரபதி சிவாஜியோட ஒரு ஓவியத்தையும் வரைகிறார். வரைஞ்சிட்டு அந்த பாடத்தோட தலைப்பை எழுதுகிறார். தாஜ்மஹாலை கட்டியது சத்ரபதி சிவாஜி. அதான் பாடத்தோட தலைப்பு. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சொல்ல சொல்கிறார். எல்லாரும் அவர் சொன்னது தாஜ்மஹாலை கட்டியது சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்கிறாங்க. இவர் எல்லாரும் கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்த்துட்டே வராரு. ஒரு பையன் மட்டும் தாஜ்மஹாலை கட்டியது அப்படின்னு வரைக்கும் சத்தமாக வருது, சிவாஜிங்கிறது வந்து வரமாட்டுது. என்னடா அது இத்தனை பேர் சொல்கிறான், ஒரு பையன் சொல்ல மாட்டேங்கிறான்னு யாருன்னு பார்த்தா அவன் தான் நம்ம நரேந்திரன். அவனை எழுப்பி, என்னாச்சு எல்லாரும் சொல்கிறாங்களே, உனக்கு மட்டும் என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை சார் அப்படின்னு தலையை சொல்லிடுறான். இங்கே வா அப்படின்னு சொல்லி போர்டு நிற்க வச்சு, என்ன எழுதியிருக்கேன் தெரியுதுல, படி, உனக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு. படித்து தெரியும் சார். எழுத்துக்கூட்டி படிப்பா? இல்லை நல்லா படிப்பேன் சார். சரி படி அப்படின்னு. தாஜ்மஹாலை கட்டியது அப்படின்னு சத்தமாக படிக்கிறான். சிவாஜிங்கப்போ வாய் சத்தம் அப்படியே உள்ளார போகுது. ஏண்டா இதெல்லாம் படிக்கிற, அந்தாண்ட இருக்கிறத படிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறார். இல்லை சார், நீங்கள் எழுதுனதில் ஒரு பிழை ஒன்று இருக்குது அப்படின்னு. பிழையா? அந்த வகுப்பே அப்படியே ஆடி போயிடுச்சு. ஏன்னா நம்ம சிவபிரகாசம் சார் அவ்வளோ கண்டிப்பானவர். இந்த கதை நடக்குது புதுக்கோட்டையில், ஆனால் எந்த வருஷம் நடக்குதுன்னு எழுத்தாளர் சொல்லவே இல்லை. அப்போ சொல்கிறாரு, முன்ன மாதிரிலாம் கிடையாது, பசங்களை அடிக்கக்கூடாதுங்கிற சட்டம்லாம் கிடையாது, இப்போ எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால சிவபிரகாசம் எப்போது பெரம்போடு தான் வருவார். அவர் சொல்கிறது கேட்கணும். எடுத்தோடனே வகுப்பு ஆரம்பித்தோடனே யோகா செஞ்ச பிறகு தான் வகுப்பே ஆரம்பிக்கணும். பாடம் நடத்தலாம் பரவாயில்ல, எனக்கு யோகா பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பான வாத்தியார் அவர். அதனால் அவர் வகுப்பில் எதிர்த்து பேசுகிறதே நடக்காது. அதுவே மாபெரும் குற்றம். அப்படிங்கும்போது இந்த பையன் வந்து சார் எதுனால பிழைன்னு வேற சொல்லிட்டானே அப்படின்னு அந்த வகுப்பறையே அப்படியே ஆடி போயிடுது. என்னடா அது, நான் எழுதல, எழுத்து பிழை இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லை சார். பொருள் பிழை ஏதாவது இருக்கா? இல்லை சார். வேற என்ன பிழை தான் இருக்கு? அவன் சொல்கிறான், சரித்திர பிழை இருக்குது சார் அப்படின்னு. சரித்திர பிழையா? என்ன சொல்கிறாரு? தாஜ்மஹாலை கட்டியது தப்பான இது போட்டுக்காங்க சார், சிவாஜி கட்டினது வந்து வசந்த மாளிகை சார் அப்படின்ற. சிவாஜி கட்டினது வசந்த மாளிகையா? என்னடா சொல்கிற? நேற்று எங்கள் வீட்டில் டிவியில் வசந்த மாளிகை படம் ஒன்று சார், அதில் சிவாஜி கட்டினது வந்து வசந்த மாளிகை தான் கட்டினார் சார், நீங்கள் வந்து தாஜ்மஹால் போட்டிருக்கீங்க சார் அப்படின்னு. அதான் டிவி பார்த்துட்டே இருக்குல்ல, அதான்
நான் சொல்கிறது அது இல்லைடா, நான் தாஜ்மஹால் இருக்குல்ல ஆக்ராவில், அந்த தாஜ்மஹால் சொல்கிறேன், அதை வந்து நம்ம சத்ரபதி சிவாஜி கட்டியிருக்கார். இல்லை சார் அதுவும் தப்பு தான் அப்படிங்கிறான். அதுக்கு மேலே அவரால் பொறுக்க முடியல. தன்னை எதிர்த்து இவ்வளோ நேரம் ஒரு மாணவன் பேசுகிறதுங்கிறதே அவர் கடந்த 30 ஆண்டு கால ஆசிரியர் பணியில் அது பார்த்ததே கிடையாது. அவர் கனவுல கூட அப்படி ஒரு காட்சி வந்ததில்லை. என்னடா அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கிளாஸை முடிச்சுட்டு போயிடுறார். அடுத்த நாள் வரார் வகுப்புக்கு. தனியாக வரல, ஒரு பெரிய ப்ரொஜெக்டரோடு வரார். நிறைய சீடிலாம் எடுத்துகிட்டு வரார். சீடியை போட்டு அதில் போடுது, புதுக்கோட்டையோட நீதிமன்றம் தெரியுது, நீதிமன்ற காட்சி, நீதிமன்றத்தோட படங்கள்லாம் வருது. அதுக்கு முன்னாடி அந்த நீதிமன்றத்தை கட்டின ஒருத்தவருடைய சிலை இருக்குது. இவர் யார்? சேதுராமன் தொண்டைமானா? சேதுபதி, அவர் தொண்டைமானோட சிலை இருக்குது. ஏன் இவரோட சிலை இங்கே இருக்குது? இந்த நீதிமன்ற கட்டடத்தெல்லாம் கட்டினார் சார், அதனால் சிலை இருக்குது. ஓகே, வெரி குட், பையன் நம்மளோட ஐடியாவுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அடுத்த படத்தை போடுறார். நம்ம முல்லை பெரியார் அணை விதவிதமான படங்களோடு இருக்குது. அதோட முகப்பில் பெண்ணிக்குக்கோட சிலை இருக்குது. இவ்வளோ பெரிய அணைக்கு முன்னாடி இந்த சிலை ஏன் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம நரேந்திரன், இந்த அணையை அவர் தான் சார் கட்டினார், அதனால் இருக்குது. வெரி குட், கரெக்டாக அப்போ தான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது கல்லணையை காட்டுறார். கல்லணையை காட்டிட்டு கரிகாலனோட சிலையை காட்டுறார். இந்த கல்லணைக்கு முன்னாடி ஏன் இவரோட சிலை இருக்குது? இவர் தான் சார் இந்த சிலையை கட்டினார். அப்படியா, இப்போ பார் அப்படின்னு சொல்லி தாஜ்மஹாலை காட்டுறாரு. தாஜ்மஹால்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி சிவாஜியோட சிலை இருக்குது. ஏன் அவரோட சிலை இருக்குது அப்படின்னா, தெரியல சார். பாத்தியா, இவ்வளவும் கரெக்டாக சொன்னேன், இதில் வந்து இப்படி தெரியலங்கிறிய. என்னன்னா, இல்லை சார், இப்போ என்ன, நான் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பெண்ணிக்கு கட்டினது, கல்லணை கட்டினதெல்லாம் கரெக்டாக சொன்னீங்களே, அதே போல் தானே இது வரும் அப்படின்னா. அப்படி எப்படி சார், நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்குல்ல சார்? ஆமாம். யாரோட சிலை இருக்குது? அவர் ரொம்ப சிவபிரகாசம் ரொம்ப தெளிவாக அவர் பதில் சொல்கிறாரு, ஈவேரா சிலை இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ அதுக்காக அவர் கட்டினது சொல்ல முடியுமா சார்? கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருக்குது, அதனால் அந்த கடலை உருவாக்கினது திருவள்ளுவர் சொல்ல முடியுமா சார்? என்னடா ரொம்ப பேசுகிறானே சொல்லிட்டு உடனே வகுப்பை கலைச்சிட்டார். உடனே என்ன பண்ணுறது, நமக்கு பதில் தெரியலன்னா என்ன பண்ணுறது, இந்த கலைச்சி விட்டுருந்ததுனால கலைச்சிட்டு அடுத்த நாள் வர்றார். சாதாரணமாக வரல, அவர் 4 பசங்களை அழைச்சிட்டு வர்றார். நரேந்திரன், ஏந்திரி, இந்த பையன் யார் தெரியுமா? 10th சரித்திர பாடத்தில் 100க்கு 100 எடுத்தவன். நீ சொல்லு, தாஜ்மஹாலை கட்டியது யார்? அட்டென்ஷன்லன்னு சொல்கிறான், சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிறான். இந்த பையன் +1 சரித்திரத்தில் 100க்கு 100 வாங்கின பையன். நீவே சொல்லணும், அவனும் அதே மாதிரி சொல்கிறான். +2 படிக்கிற பையனும் சொல்லிட்டான், அதே மாதிரி சொல்லிட்டான். இவங்கெல்லாம் விடு, இங்கேருந்து படித்து முடித்து பெரிய வேலையில் இருக்கிற இவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை காட்டுறார். அவரும் சொல்கிறார், நாங்கள்லாம் சார்கிட்ட படித்தோம், சொல்லி கொடுத்ததா நாங்கள் வந்து எக்ஸாமில் எழுதணும், 100க்கு 100 வாங்கினோம். நான் சொல்கிறேன், தாஜ்மஹாலை கட்டினது சத்ரபதி சிவாஜி தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ சொல்லு, தாஜ்மஹாலை கட்டியது யார் அப்படின்னார். சார், எங்கள் அம்மா வந்து தாஜ்மஹால் புகையிலேன்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க சார். நான் அங்கே போவேன் சார், போய் அங்கே எல்லாத்தையும் பேசுவோம், அங்கே தாஜ்மஹால் படம்லாம் ஒட்டியிருப்போம், தாஜ்மஹாலை பற்றிலாம் சொல்லுவாங்க. அப்போ அங்கே சொல்லி நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜகான் சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு. அவருக்கு இது வரைக்கும் இல்லாத கோபம் வந்துருச்சு அவருக்கு, சிவபிரகாசத்துக்கு. உடனே அவனை திட்டி, இனிமேல் இந்த பள்ளிக்கூடம் பக்கமே வரக்கூடாதுன்னு டிசி கிழிச்சு அனுப்பலான்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் அனுப்பிச்சிடுறாரு. நீ நாளைக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவோட வரணும் அப்படின்னு. அவங்க அப்பா அம்மா, டி நாங்களே போயில மடித்து இது வீணாக போய் கிடக்கிறோம், நீ தான் 4 எழுத்து படித்து நல்லா வருவேன்னு சொல்லி தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கை கட்டி நிற்கிறாங்க. அடுத்த நாள் சிவபிரகாஷ் சொல்கிறார், ஒன்றும் இல்லைம்மா, தாஜ்மஹாலை கட்டியது யாருன்னு கேட்டேன், சத்ரபதி சிவாஜின்னு சொல்லிட்டானா அவன் கிளாஸுக்கு போகலாம், இல்லாட்டினா நீ ஆச்சிட்டு போயிடுங்க அப்படின்ற. அவர் சொல்கிறத சொல்லிட்டான்டா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. இவனுக்கு வந்து உறுத்துது. சரின்னு சொல்லிட்டான், தாஜ்மஹாலை கட்டியது சத்ரபதி சிவாஜி. சொன்னால் மட்டும் பத்தாது, ஒரு 500 தடவை எழுதி கொடுத்துட்டு தான் நீ கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு. சரி, எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். வந்து முடித்த பிறகு இப்போ தான் நம்ம கதை ஆரம்பித்தது இல்லையா, பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் திருப்பினோடனே அதில் இருந்தது ஒரே ஒரு கேள்வி. அந்த ஒரே ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்தீங்கன்னா, சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ். சரியாக பதில் கொடுக்கலன்னா, தவறான பதில் கொடுத்தீங்கன்னா ஃபெயில் ஆகி மறுபடியும் 5ஆம் வகுப்புலேயே படிக்கணும். நரேந்திரன் பிரித்து படிக்கிறான்.
கேள்வி இருக்குது, ஒரே ஒரு கேள்வி இருக்குது. சரியான பதில் எழுதுக. தாஜ்மஹாலை கட்டியது டேஷ், சிவாஜி, சத்ரபதி சிவாஜி, மராட்டிய மன்னன் சிவாஜி, மாவீரன் சிவாஜி. இப்படி இருக்கு. இது எழுதுறது. அவன் கொஸ்டின் பேப்பர் மறுபடியும் படிக்கிறான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு எழுதல, இல்லை சரியான பதிலை எழுதுன்னு தான் இருக்குது. அதனால் கீழே இருக்குதுல ஷாஜகான் எழுதி பேப்பரை மடித்து கொடுத்துட்டு வந்துடுறான். இப்படி ஒரு கதையை புதுக்கோட்டையில் இருக்கிற அண்டனூர் சுறா என்பவர் முதல் வகுப்பு பொது தேர்வுங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கார். அது இந்த புத்தகம் இங்கே இருக்குது. நான் சுவை கருதி ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன். நீங்கள் படிக்க படிக்க அதுக்குள்ளார பல லேயர் இருக்கும். இதை நீங்கள் வெறுமனே சிறார் கதை மட்டுமென்றால் குழந்தைங்க மட்டும் படிக்கணும்னு நினச்சா இல்லை. குழந்தைங்களுக்கு ஒரு லேயர் புரியும், பெரியவங்களுக்கு ஒரு லேயர் புரியும், கல்வியாளர்களுக்கு ஒரு லேயர் புரியும், அடுத்தடுத்து ஆள்கிறவர்களுக்கு ஒரு லேயர் புரியும். அந்த லேயரை எப்படி புரியணும், எது நம்ம எடுத்துக்கணுங்கிறத குழந்தைகள் வழியாக குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்குற வேலையை இன்றைக்கி எழுதிட்டு இருக்கிற சிறார் எழுத்தாளர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. குழந்தைங்க அவங்க எப்போதும் தன்னை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, தன்னுடைய ஆழ் மனசில் இருக்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிவதாஸ் போல நாம் காதுகளையும் கண்களையும் திறந்து வச்சுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. இது ரெண்டுமே ஈஸி. அதுதான் கஷ்டம்னு நினச்சி நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம காது ரீல்ஸில் வர பாடல்களுக்கு அடிமையாயிடுச்சு, கண் அதை பார்க்கறதுக்கான விஷயங்களுக்கு நமக்கு அடிமையாயிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் விலகி அவங்கள பார்க்க வேண்டிய மிக முக்கியமான வேலையாக அது இருக்குது. குழந்தைகளுக்காக எழுதுறதும் குழந்தைகளுக்காக பேசுகிறதும் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே இருக்குது. பெரியவர்கள் இலக்கியத்தில் எழுதாதது கூட குழந்தை இலக்கியத்தில் எழுதப்பட்டு இருக்கு. தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர்கள் குழந்தைகளுக்காக எழுதியிருக்காங்க. உலகமே கொண்டாடுகிற தமிழ் இலக்கியமே கொண்டாடுகிற பிச்சமூர்த்தி குழந்தைகளுக்காக அற்புதமான கதைகளை எழுதியிருக்கார். அவர் நிறைய கதைகளை எழுதியிருக்கிறாரு. அதிலேருந்து தொகுத்து சிசு செல்லப்பா ஒரு 10 கதைகளை ஒரு புத்தகமாக போட்டிருக்கார். காக்கைகளும் கிளிகளும் அது புத்தகத்தோட பேர். சிசு செல்லப்பாவுக்கு என்ன இவ்வளோ ஆசை குழந்தைங்கள் எழுத்து மேலே? ஏன்னா அவர் குழந்தைகளுக்காக ஒரு 16 கதைகள் எழுதியிருக்கார். அற்புதமான கதைகள் எழுதியிருக்கார். புலி, அதில் ஒரு சிங்கத்தை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கோம். இதுவும் வயதான சிங்கத்தை பற்றி வர கதை. ஒரு சர்க்கஸ் இருக்கும். சர்க்கஸ் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு சிங்கத்தை ஒரு கூண்டில் அடைச்சி வேறு ஊருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. போகும்போது இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, அந்த வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிருது. அது தன்னுடைய சின்ன வயசாக இருந்தப்போ பிறந்து வளர்ந்த காடுன்னு தெரிஞ்சிச்சு. கூட்டை உடச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளார குதிச்சிருச்சு. குதித்த பிறகு அந்த காட்டுக்குள்ளார பசிக்க ஆரம்பித்தோடனே தேடி அலையுது. சின்ன முயலை கூட அதால் வேட்டையாட முடியல. அந்த சர்க்கஸில் இருந்து அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டு அதோட வலிமை எல்லாம் போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் யோசிக்குது, சர்க்கஸில் இருந்தாவது ஒரு அரை வயிறாவது சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேன் போன பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையில் அப்படியே போணுச்சான் அந்த சிங்கம்னு சொல்லி சிசு செல்லப்பா பிரமாதமான கதை எழுதியிருக்கார். இப்படி ஒரு 16 கதைகளும் அவ்வளோ அட்டகாசமான கதைகள் அப்படி எழுதியிருக்காரு. 1930களில் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு போகிறார். குற்றாலத்துக்கு குளிக்க போனோன்னே எல்லாரும் இருக்காங்க. அங்கே ஆதி திராவிடர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் குளிக்கக்கூடாதுங்கிற ஒரு தடை இருந்துச்சு. குளிக்க போன காந்திக்கு தெரிஞ்சிச்சு. சரி, அவர்களால் குளிக்க முடியலையே, நான் மட்டும் எதுக்கு குளிக்கணும்னு சொல்லி குளிக்காமல் திரும்பி வந்துடுறார். இந்த சம்பவம் பெரியவர்கள் இலக்கியத்தில் இது வரைக்கும் பதிவாக இருந்தால் நான் வாசிக்கலை. ஆனால் குழந்தைகள் இலக்கியத்தில் 1978லேயே ரேவதி என்பவர் கொடிகாட்ட வந்தவன்கிற நாவல் இது எழுதியிருக்கார். காந்தியே பிடிக்காத ஒரு சின்ன பையன் காந்திக்கு கருப்பு கொடி காட்ட போகிறான். போகிற வழியில் அவன் சாதி குறித்தும் தீண்டாமை குறித்தும் காந்தியை பற்றியும் விடுதலை போராட்டத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டே போய் காந்தி பற்றி நெகட்டிவாக இருந்த எல்லாமும் போய் காந்தி தாழ்த்தப்பட்ட மக்களை குளிக்கலன்னா நானும் குளிக்கலன்னு திரும்பி போவார்ல, அந்த இடத்துலேருந்து காந்தி பற்றி நல்ல அபிப்பிராயம் மாறும். இதுதான் கதை. ஆனால் அந்த கதை எனக்கு நாவலை படிக்க எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்தை, எவ்வளோ சீரியஸான விஷயத்தை குழந்தைகளுக்காக எழுதியிருக்காருங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு கண் திறப்பு இருக்கும். பெரியவர்கள் இலக்கியத்திலே தொடாத விஷயங்கள் நிறைய சிறார் இலக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அது குறித்து பேசப்படலைங்கிறது தான் இங்கே உள்ள பெரிய சோகமானது. அப்போ தான் எழுதப்பட்டிருக்கா, இப்போவும் எழுதப்பட்டுட்டு தான் இருக்கு.
இப்போவும் மிக முக்கியமான படைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கதையை நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். யூமா வாசுகி சென்ற ஆண்டு அவருக்கு பால சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது தன்வியின் பிறந்தநாள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்து. தன்வியின் பிறந்தநாள்ங்கிற கதையே ரொம்ப நல்ல கதை. அதை விடவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை குணசுந்தரி எழுதிய தேர்வு அப்படிங்கிறது. அந்த கதையில் வர்ற அந்த குணசுந்தரி நாம் வழக்கமாக வீடுகளில் இருக்கும் குழந்தையை போல இல்லை. அவள் கொஞ்சம் சிறப்பு குழந்தை. அவள் அப்பா இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்டு அந்த 3 சக்கர வண்டியில் பள்ளியில் கொண்டு விட்டுட்டு போகிறார். விட்டுட்டு போனப்புறம் அந்த அரசு பள்ளியில் அவள் ஒரு வாதுமை மரத்தடியில் கீழே உட்காந்துருக்காங்க. அந்த பள்ளி அந்த குழந்தைய அப்படியே கையில் ஏந்திக்குது. அவளால் சரியாக பேச முடியாது. அவள் உதட்டிலே வாயிலேருந்து எச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அது கூட இருக்கிற படிக்கிற பசங்களாம் தொடச்சி விடுவாங்க. அந்த குழந்தைய அந்த பள்ளிக்கூடம் அப்படியே ஏந்திக்குது. அவளும் வகுப்பறையில் உட்காந்துருப்பா. அவளுக்கு பாடம் நடத்துறது புரியாதுங்கிறத விட பிடிக்காது. அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்ருப்பா. அந்த பள்ளியில் அறிவியல் ஆசிரியர் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு கதையோட பாடத்தை ஆரம்பிப்பார். முதல் 2-3 நாள் நம்ம குணசுந்தரி அந்த பாடத்தை அந்த கதையை ஒன்றும் பெருசாக ஆர்வமாக கேட்கல. அதுக்கு அடுத்தது அந்த கதையில் என்னமோ இருக்கேன்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தா. அதுக்கு அடுத்ததுலேருந்து அந்த ராமமூர்த்தி சார் கதை சொல்கிற வரைக்கும் அவளையே உத்து பார்ப்பா. கதை முடிஞ்சப்புறம் பாடம் நடத்த ஆரம்பித்தப்புறம் இவன் ஏஞ்சி வெளில போயிடுவா. அந்த ராமமூர்த்தி சார் அடுத்த கிளாஸுக்கு போய் கதை சொல்லி பாடத்தை ஆரம்பிப்பார் இல்லையா, அந்த கிளாஸில் போய் உட்காந்துப்பான். அந்த கிளாஸில் இருக்க பசங்களும் நீ அந்த கிளாஸ் பொண்ணு நீங்கள் வரக்கூடாதுலாம் சொல்லலை, வா என் பக்கத்தில் உட்காந்துக்கோன்னு அவள் கூட இருந்துப்பார். அந்த குணசுந்தரி ராமமூர்த்தி சாரை அவ்வளோ நேசித்தா. ராமமூர்த்தி சார் அதை விடவும் அந்த குணசுந்தரியை நேசித்தார். இது இப்படியே எழுதிட்டே போவார். அந்த இடத்துல யூமா வாசுகி அந்த குணசுந்தரி ஒரு நடனம் ஆடுவா அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுவார். அப்படியே நாம் கண்ணை மூடி யாராவது அந்த வரிகளை படிக்க சொன்னால் நிஜமாகவே குணசுந்தரி நடனம் ஆடுறது போல இருக்கும். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் கண்ணை மூடுங்க, அந்த வரிகளை நான் சொல்கிறேன். குணசுந்தரி வலது காலை நீட்டி கால்பந்தை உதைப்பதை போல உதைக்கிறாள். அந்த காலை வலது காலை தரையில் ஊன்றும் அதே நொடியில் இடது காலை கால்பந்தை உதைப்பதை போல நீட்டி ஆட்டுகிறாள். இதே போல மாறி மாறி செய்கிறாள். தன்னுடைய 2 கைகளையும் வண்ணத்து பூச்சி போல் இறகுகளைப் போல விரித்து கொண்டு ஒரு சுற்றுகிறாள். சுற்றி நின்றுவிட்டு நடனம் முடிந்து விட்டதாக சொல்லி கீழே குனிந்து அவள் எதிரே இருப்பவர்களாம் கைத்தட்டுவதாக நினைத்து அந்த கைத்தட்டலை ஏற்றுக்கொள்வது போல குனிந்து அந்த கைத்தட்டலை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் அவர் எழுதியிருக்கிறது. அப்படி அந்த கதையுடைய போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் தேர்வு நடக்குது, வரையாண்டு தேர்வு நடக்குது. எல்லாரும் பசங்கள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. குணசுந்தரி நீ மரத்தடியிலே உட்காந்துக்கோ, இங்கெல்லாம் வராத அப்படின்ற. இவருக்கு ரொம்ப நேரம் போர் அடிச்சிச்சு. அப்படியே ஏஞ்சி அங்கே தோட்டத்தை பார்க்குறா. தோட்டத்தில் ஆடு ஒன்று வேலியை தாண்டி ஒன்று மேய வருது. ஓடி போய் அந்த ஆட்டை விரட்டி விட்டுட்டு வேலி படலை சாத்துறா. அங்கேருந்து பார்க்கும்போது கிச்சனில் ஏதோ ஒரு உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த சத்துணவு கூடத்தில் போய் பார்க்குறா. சமைச்ச பாத்திரங்கள் ஒரு நாய் தலையை விட்டுட்டு ஆட்டிகிட்டு இருக்கு. போய் நாயை விரட்டி விட்றா. அப்போ ஒரு சமைத்த உருளைக்கிழங்கு ஒரு துண்டு ஒன்று இருக்குது. அந்த துண்டை எடுத்து சட்டையில் தொடச்சிட்டு கீழே குழி தோண்டி அதுக்குள்ளார புதைச்சி மூடி கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து வைக்கிறா. அதுக்கப்புறம் அவள் வந்துடுறா. வாதுமை மரத்தில் இருக்கிற அந்த பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு பாக்கி இருக்கிற பழங்களை எடுத்து அந்த மரத்தின் கீழ் ஒதுக்கி வைக்கிறா. இங்கே யூமா வாசுகி ஒரு வரி எழுதுகிறார். அவள் சாப்பிட்றா, தூக்கி போடுறா, முடிஞ்சு போச்சு. ரொம்ப முக்கியமான வரி. அந்த ஒதுக்கி வைத்த இந்த வாதுமை பழங்கள்லாம் இருக்குல்ல, யாருக்காகனா மாணவர்கள்லாம் பரீட்சை எழுதிட்டு வருவாங்க, அவங்க சாப்பிட்றதுக்காக ஒதுக்கி வச்சிருந்தா அப்படின்னு அவர் எழுதுவார். அந்த சிறப்பு குழந்தை அப்படியாக நினைப்பதாக யூமா வாசுகி எழுதுகிறார். கதையோட முடிவு இது வரைக்கும் இயல்பாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கதையோட முடிவு ஒரு ஃபேண்டஸியாக மாறுது. சமைத்த ஒரு துண்டு உருளைக்கிழங்கு அங்கே புதைக்கி வச்சுருக்காங்க. இவங்க தேர்வு எழுதுறதுக்காக இவங்க உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கொடுத்தோன்னே இவர் வரைகிறா. ஒரு செடி வரைஞ்சி 3 இலை 4 பூ வரைகிறா. 3 இலை 4 பூ வரைகிறா. சில நாள் கழித்து அடுத்த நாள் இந்த சமயக்கட்டுகிட்ட பார்க்கும்போது, சத்துணவு கூடத்தில் பார்க்கும்போது, சமைத்து ஒரு பகுதி இருந்த உருளைக்கிழங்கு முளைத்து வருகிறது. அந்த முளைத்து வந்த அந்த செடி 4 இலைகளும் 3 இலைகளும் 4 பூக்களோடு இருக்குதுன்னு சொல்லி கதை முடியும்.
இது நடக்குமா? வேக வைத்த உருளைக்கிழங்கு முளைக்குமா? அதில் இவள் வரைந்த மாதிரியே, இவள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைஞ்ச மாதிரியே அந்த செடி முளைக்குமா? நடக்காது. சிறப்பு ஆனால் நடக்கும். எப்போ நடக்கும்னா அவளுடைய மனசில் நடக்கும். நாம் குழந்தைகள் என்று பொதுவாக பேசுகிறோம். மாற்றுத்திறனாளிகளும் சிறப்பு குழந்தைகள் நம்ம தனி கவனம் எடுத்து அவர்கள் நம்மளுடைய ஒரு அங்கமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை, ஒரு காலம் இருக்குது. நம் திரும்பவும் இப்போ சிறப்பு குழந்தைன்னு சொல்கிறோம், மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம். இந்த 2 வார்த்தைகள் வர்றதுக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருக்குது. நொண்டி என்றும் செவிடன் என்றும் குருடன் என்றும் நம்ம ஒதுக்கி பேரளவிலே அவங்கள ஒதுக்கியும் அவங்கள அவங்கள வழி ஏற்படுத்திகிட்டு இருந்தோம். அதை தகர்த்து ஒரு மரியாதையான பேர் கொடுக்கவே இத்தனை ஆண்டுகளாக இருக்குது. இதுவே ரொம்ப தாமதம். அவர்களை நாம் அக்கறையோடு கவனித்துக் கொள்வதற்கு இனிமேல் தாமதப்படுத்தக்கூடாது. நம் வீடுகள்லையோ நம் பக்கத்து வீடுகள்லையோ படிக்கும் பள்ளிகள்லையோ சிறப்பு குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் நம் குழந்தைகளைப் போல அவர்களை அரவணைத்து ஒருபோதும் அவர்கள் மீது பரிதாபப்படாதீர்கள், பாவப்படாது. நம்முடைய குழந்தைகளைப் போல அவர்கள் ஏற்றுக்கொள்ளும். அதைவிட மிக முக்கியமான படைப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. பெண் குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறல்களை மரப்பாச்சி சொன்ன ரகசியம் என்று எஸ் பாலபாரதி எழுதியிருக்கிறார். சமவெளியில் படிக்கின்ற குழந்தைக்கும் மலைப்பகுதியில் படிக்கிற குழந்தைக்கும் கல்வி ஒரே மாதிரி இல்லை என்று விழியன் மலைப்பு எழுதியிருக்கிறார். இப்படி பல நூல்கள் வந்துட்டுருக்குன. உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, பெரியோர்கள் நூல்களை வாங்குவதைப் போலவே உங்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்களை வாங்கி கொடுங்க. குழந்தைகளுக்கு இரவுதோறும் கதைகள் சொல்லுங்கள். கதைகள் சொல்ல உங்களுக்கு ஒரு 10 கதைகளுக்கு மேலே தெரியலன்னா இந்த புத்தகங்கள் வாங்கிட்டு போய் அந்த கதைகள் சொல்லுங்கள். கதைகள் சொல்ல சொல்ல உங்கள் குழந்தை சத்ரபதி சிவாஜி என்று எழுதாமல் ஷாஜகான் என்று எழுதும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.